எங்கேயும் ஆதாரபூர்வமாக எடுத்து உங்கள் முன்னால் பத்திரிகை கொடுத்து இந்த இடத்துல இந்த பூத்தில் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு நம்ம எடுத்துக்கலாம். இப்போ தேர்தல் ஆணையங்கிறது வந்து அது ஒரு தனி இண்டிபெண்ட் பாடி. அதில் என்ன பண்ணால் பீகாரில் அப்படி எடுத்துட்டாங்கன்னு சொல்லி இங்கேருந்து நம்ம முதலமைச்சர் சொல்லியிருந்தாங்க 61 லட்சம் பேர் எடுத்துட்டாங்க அப்படின்னு. அது 21 லட்சம் ஆணையில் இறந்தே போயிட்டாங்க. 16 லட்சம் பேர் ஊர்லேயே இல்லை. இப்படிதான் இவங்களுடைய குற்றச்சாட்டுகள் இருக்கு. அதாவது இப்பொழுது வட மாநிலத்திலிருந்து நிறைய பேர் தமிழ்நாட்டில் திருப்பூர், கோயம்புத்தூர், திருநெல்வேலி, இங்கே திருச்சியில் நிறைய பேர் வந்து சென்னையில் நிறைய பேர் இருக்கிறாங்க. எல்லா வேலையிலும் செய்யறாங்க. அதில் திராவிட முன்னேற்ற கழகம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா அவங்களுக்கு தான் வாக்குரிமை எப்படியாவது ஏற்படுத்தி அந்த வாக்கை வாங்க வேண்டும். ஏன் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னைக்கு திமுக நான் பல மேடைகளிலும் பல நேரங்களிலும் உங்களுக்கு நான் பேட்டி கொடுத்துருக்கேன். திமுக இன்னைக்கு தோல்வி பயத்துல, கடுமையான தோல்வி பயத்துல அவங்க ஏதோ ஒற்றுமையா இருப்பது போல இருக்கிறாங்க. காங்கிரஸ் கட்சி எந்த நேரத்தையும் அவரை விட்டு வெளியே போறதுக்கு தயாரா தான் இருக்கு. அது அவங்க எங்களை இந்த கூட்டணி இது சரியான கூட்டணி இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா அவங்க இந்த கூட்டணி கடைசி வரை தொடர்வாங்களாங்கிறது எங்களுக்கு சொல்றாங்க. அது ஒன்னா ரெண்டா எதை சொல்ல பத்திரிகை விரிச்சா காலையில ஒரு பக்கத்துல ஒரு செய்தி இருக்கு, படுகொலை பாலியல் வன்கொடுமை இருக்கு. இந்த பக்கம் காவலாளியை வெட்டி கொண்டாந்து இருக்கு. 5ஆம் பக்கத்துக்கு திரும்பினாக்கி அஜித்குமார் படத்தை லாக்அப் திட்டம் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தா பெரிய கடை வீதி கோயம்புத்தூர்ல போய் பார்த்தீங்கன்னாக்கி ஒருத்தர் ராத்திரி ஸ்டேஷன் உள்ள போயிருக்கான். புகார் கொடுக்க சென்றாரா இல்லை இவருடைய காவல்துறை அழைத்து சென்றார்களா? காலையில பார்த்தா தூக்கில போலீஸ் ஸ்டேஷன்லேயே தூக்கில தூங்கிட்டு போலீஸ் ஸ்டேஷன் போனால் அடிச்சு கொள்வாங்கன்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம் அஜித்குமாரோட. ஆனா திமுக ஆட்சியில் என்னன்னா இதுலயே தொங்கிட்டு இருக்காங்க. அதை யார் கொலை பண்ணாங்க? அது யாரும் தூண்டுதலா? அது ராத்திரி போகும்போது கயிறோட போனானா? அது அவன் போய் உள்ள உட்கார்ந்து இருக்கும்போது கடையில போய் எஸ்ஐ யாராவது ஒன்று வாங்கிட்டு வந்தாங்களா? அதுவும் தெரியாது. அதாவது அதிமுக எம்எல்ஏ தோட்டத்திற்கு அருகில், மடத்துக்குள்ள எம்எல்ஏ தோட்டத்துக்கு அருகில், அவ்வளவுதான். 2 தினங்களுக்கு முன்பாக கொட்டு மழையில கூட திருநெல்வேலி வாகேரி கொட்டும் மழையிலையும் அப்படியே மக்கள் நடந்துகிட்டே இருக்காங்க. நாங்களும் நடந்துகிட்டே பிரச்சாரம் பண்ணோம். இதெல்லாம் எதை எடுத்துக்காட்டுன்னு சொன்னா ஒரு உறுதியான எதிர்ப்பு, ஒரு உறுதியான இந்த ஆட்சிக்கு முடிவு கட்ட வேண்டும் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் மக்கள் நாட்டில் எங்கேயுமே இல்லாம கேரளா மாநிலத்துல தொடர்ச்சியா பணிக்கு வர 51 மருத்துவர்கள் பணி நீக்கம் செஞ்சு கேரளா மாநிலத்தில் தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா பணிக்கு வரத மருத்துவர்கள் இன்னும் பணியிலிருந்து அரசு சம்பளம் வாங்கிட்டு தான் இருக்காங்க. அது ஒருவேளை அப்படி ஒரு சம்பவம் நடக்குது சம்பந்தப்பட்ட அமைச்சர்களுக்கு தெரியாம இருக்குமா? நாங்க யாரையும் புறக்கணிக்கல. நான் ஏற்கனவே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கிட்ட பேசியிருக்கிறேன். அவருக்கு பேசி ஜனநாயகத்துக்கு வெளியே வரணும்னு நான் அவர்கிட்ட போன்ல பேசியிருக்கேன். அவ்வளவுதான். சார் 17க்கு அப்புறம் சுற்றுப்பயணம் வகுக்கப்பட்டிருக்கு. எதுக்காக சார் தங்களுடைய சுற்றுப்பயணம்? மாநில தலைவரோட சுற்றுப்பயணம் எதை நோக்கி இந்த சுற்றுப்பயணம் ஆரம்பிக்கப்பட்டது? எங்களுடைய நீங்க சுற்றுப்பயணம் இல்ல, எங்க வாகனம் தயாராயிட்டு எப்படிங்க? வாகனம் தயாராகி வந்திருக்கேன். அதான் இல்ல, அது சுற்றுப்பிரயாணத்துக்கு நாங்கள் ஆயத்தமா இருக்கோம். இப்போ இந்த வாகனம் எங்க பழைய மாவட்டத்தில் ஐயப்பன் அவருக்குள்ள வாகனம் அவர் கொண்டு வந்தார். சுற்றுப்பயணத்தில் ரெடியா வச்சிருக்கோம் அப்படின்னாரு. இது எப்படின்னாக்கி எங்க பாரதிய ஜனதா கட்சி தலைவர்கள் இப்போ அவங்களாவே ரெடி பண்ணிட்டாங்க. நாங்க தான் ரெடி பண்ணணும். இப்போ அவங்களாவே பிரச்சாரத்துக்கு ரெடியாகி தயாரா இருக்காங்கன்னா பாரதிய ஜனதா கட்சி தலைவர்களும் தொண்டர்களும் எவ்வளவு தூரம் தயாராக இருக்காங்கன்னா நீங்க புரிஞ்சுக்கணும். எங்கெங்க அது ஏற்பாடு செஞ்சிருக்கீங்க? எங்கெங்க சுற்றுப்பயணம் இல்ல, இப்ப முதல்ல இந்த பூத் கமிட்டி இப்போ திருநெல்வேலி ஆகஸ்ட் 17, அடுத்தது கொங்கு போயிட்டு அப்புறம் திருச்சி, அதுக்கு பிறகு திண்டிவனம் அல்லது சென்னை, இந்த மாதிரி பிளான் பண்ணிருக்கோம். இது கொஞ்சம் எங்களுக்கு ஒரு கேடர்ஸ்க்கு ஒரு உற்சாகத்தை ஏற்படும். அதான் இப்ப கொஞ்சம் முன்னாடி சொன்னேன், நீங்க கவனிக்கலாம். அதாவது மக்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டிய காவல்துறைக்கே பாதுகாப்பு இல்லை.
மைதிரி அவர்கள் நல்ல விஷயம் தொடர்ச்சியா சொல்லிட்டே வராங்க. ஆனா அவரோட கட்டுப்பாட்டுல இருக்க காவல்துறைக்கு இந்த நிலைமை ஏற்பட்டு இருக்கு. ஆனா அதை முதலமைச்சர் ஒத்துக்கிட மாட்டேங்கிறார். எங்க கேட்டாலும் தமிழக ஒரு அமைதிப்பூர்வமாக இருக்கு. ஒருவேளை முதலமைச்சருக்கு இந்த விஷயமே தெரியாதா? அதான் உடுமலைப்பேட்டையில் நடந்த சம்பவமோ அல்லது பெரிய கடை வீதியில ஒரு ஸ்டேஷன்ல போட்டி செஞ்சதும் யாருக்குமே முதலமைச்சருக்கு தெரியாம இருக்கு. EPS அவர்கள் வந்து